வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்க இந்த வீடியோல ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்காட்லாந்து ட்ரிப் பிளானை பத்தி பார்க்க போறோம். இதுல ஜஸ்ட் நான் ட்ராவல் டிப்ஸ், எங்கெங்க போகலாம், முக்கியமான ஹைலைட்ஸ், நீங்க ஸ்காட்லாந்துக்கு போனா கட்டாயம் இந்த இடத்துக்கெல்லாம் போகணும் என்ற மாதிரியான இடங்களையும் ட்ராவல் டிப்ஸையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் சவுத் வேல்ஸில் இல்லாட்டி பிரிஸ்டலுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிப் பிளானை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க இங்கே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்காட்லாண்ட் இல்லாட்டி எடின்பராவில் இருந்து இந்த வீடியோவை பார்க்க தொடங்கலாம். நான் கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஸ்கிப் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான பாட்டை மட்டும் பார்க்கலாம். எங்களோட ஜேர்னி சவுத் வேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. நாங்கள் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் பிரிஸ்டல் ஏர்போர்ட்ல இருந்து வித் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 வீக்ஸ் ஏர்லியாக நீங்கள் புக் பண்ணினீங்கன்னா வித் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் £42 ஈஸியாக டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் பெர் பர்சன். ஸோ ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸ் நாங்கள் ஏன் புக் பண்ணினாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுல் டே நாங்கள் எடின்பராவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் டயரிங்காக இருந்தாலுமே லாங் டேயாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் வேலைக்கு போகிற ஆட்களாக இருக்கலாம், உங்களுக்கு லீவு வந்து கிடைக்காம இருக்கலாம், இல்லாட்டி ஒரு 3-4 டேஸுக்குள்ளே உங்களோட ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருந்தால் உங்களுக்கு இது ஒரு ஆடட் போனஸ். ஸோ அந்த ஃபுல் டே வந்து நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ஸ் புக் பண்ணிட்டேன். உங்களோட இடத்துல இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க, நீங்கள் லாங் ஸ்டே கார் பார்க்குக்கு கூட செலவாகும்னு யோசிக்கவே தேவையில்லை. இதுக்கு தான் உங்களுக்கு இருக்குது ஜஸ்ட் பார்க்ன்னு சொல்லி ஒரு வெப்சைட். நீங்கள் அந்த ஆப் இல்லாட்டி வெப்சைட்டில் போய் எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் டிபார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏர்போர்ட்டின் பேர் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு கிட்டே இருக்கிற பார்க்கிங் லொக்கேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டும். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு இடத்த புக் பண்ணி நீங்கள் அங்கே போய் உங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஊபர்லேயோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும். இதனால் உங்களுக்கு நிறையவே காசு மிச்சமாகும். ஓகே, நாங்களும் அப்படி எங்களோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். எடின்பரா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்கிற ஏரியாவுக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே பஸ்ஸஸும் ட்ராம்ஸும் இருக்கும் நீங்கள் எடின்பரா சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. இதுலேயும் நீங்கள் உங்களோட கண்டெக்ட்லெஸ் பேமெண்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி சிங்கிள் ரைடுக்கு பே பண்ணி போகலாம். ஆனால் நீங்கள் சிட்டிக்குள்ளே நிறைய தடவை பஸ்லேயோ ட்ராம்லேயோ போக வேண்டியிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நெட்வொர்க் டே பாஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ட்ராம் ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டேஷன்லேயோ இருக்கிற டிக்கெட் மிஷினில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த நெட்வொர்க் டே பாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நாளுன்னு மிட் நைட் வரைக்கும் உங்களுக்கு வெலிடாக இருக்கும். நீங்கள் இதை எந்த ஒரு ட்ராம்லையும் எந்த ஒரு பஸ்லையும் எடின்பரா சிட்டிக்குள்ளேயோ இல்லாட்டி ஏர்போர்ட்லேருந்து எடின்பரா போகிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் £12.50 தான். ஆனால் நீங்கள் எடின்பராலேருந்து எடின்பரா சிட்டிக்கு ட்ராமுக்கோ இல்லாட்டி பஸ்ஸுக்கோ பார்த்தீங்கன்னா ட்ராமுக்கு £7.50, பஸ்ஸுக்கு £5.50 நினைக்கிறேன். இதை விட நீங்கள் எடின்பரா சிட்டிக்குள்ளே பஸ்ஸையோ ட்ராமையோ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் எவ்ரி சிங்கிள் ரைடுக்கு உங்களுக்கு £2.20 சார்ஜ் ஆகும். அதை விட ஒரு நல்ல ஐடியா இந்த நெட்வொர்க் டே பாஸை நீங்கள் எடுக்கிறது. நாங்கள் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ட்ராமை தான் யூஸ் பண்ணினாங்க. அதான் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது, எங்களுக்கு நிறைய சைட் சீயிங் செய்யக்கூடிய மாதிரியும் இருந்தது. நாங்கள் ட்ராமில் போய் பிரின்சஸ் ஸ்ட்ரீட் ஸ்டாப்பில் இறங்கினாங்க. இதுதான் அந்த அட்ராக்ஷன்ஸுக்கெல்லாம் க்ளோசஸ்டான ஒரு ஸ்டாப். இதில் நீங்கள் ஈஸியாக சிட்டிக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிப் உண்டு. உங்களோட பேரமான பேக் பேக்கை காவி கொண்டு தெரிய தேவையில்லை எல்லா இடத்துக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஸ்டோரேஜஸ் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணினது ரெடிக்கல் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி நீங்களும் ஒரு லக்கேஜ் ஸ்டோரேஜ் சர்வீஸை நீங்கள் புக் பண்ணினீங்கன்னு சொன்னால் அங்கே கொண்டு போய் உங்களோட பேக்கை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சாமானை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த சிட்டியை வந்து சுற்றி பார்க்கலாம். நாங்கள் எடின்பராவில் ஃபஸ்ட்டாக போன இடம் வந்து ஸ்காட் மோனியூமெண்ட். இது சர் வால்டர் ஸ்காட் என்றவருக்காண்டி கட்டப்பட்ட ஒரு கொத்திக் ஸ்டைல் டவர். அப்படி அந்த டவர்லேருந்து ஒரு 2 minutes வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பிரின்சஸ் ஸ்ட்ரீட் கார்டன். அது பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கார்டனே வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபவுண்டெயின்ஸ், நிறைய க்ரீன் ஸ்பேசஸ், நிறைய பிளான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விரும்புகிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த கார்டனுக்கு கட்டாயம் போங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இடங்கள் உங்களுக்கு இந்த கார்டனில் கிடைக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற இடம் தான் எடின்பரா ஹைலைட். இது முந்தைய ஆக்டிவாக இருந்து வெடித்த
ஒரு வொல்கனோக்கு மேலே இது கட்டியிருக்காங்க. இப்போ அந்த வொல்கனோ எக்ஸ்டிங்ட் ஆகிட்டு, அதாவது ஆக்டிவாக இல்லை. அதுக்கு மேலே ஒரு கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எடின்பரா காசில். இந்த எடின்பரா ஸ்கைலைன்லேயே மிக முக்கியமான ஒரு இடம் இது. நீங்கள் கட்டாயம் இந்த இடத்துக்கு போங்க. எடின்பராக்கு போகிறீங்கன்னா கட்டாயம் எடின்பரா காசில் மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா £19.50. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையவே இடங்கள் இருக்குது. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது கேமரா ஒப்ஸ்கியூரா, இல்லாட்டி வேர்ல்ட் ஆஃப் இல்யூஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எடின்பரா காசலுக்கு நேர ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த இடமும். இந்த இடம் எல்லாருக்குமே நல்ல என்டர்டெய்னிங்காக ஃபன்னான ஒரு இடமா இருக்குது. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்காட்லாண்ட்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஹாரி பாட்டர் வாக்கிங் டூர். இது நாங்கள் ஃப்ரீயாக pottertrails.com ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணிக்கொள்ளலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க டிப் பேஸ் பண்ணி இருக்கிறது. நீங்கள் இந்த வாக்கிங் டூர் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக டிப் ஆஃபர் பண்ணலாம் அவைகளுக்கு. இந்த எங்களுக்கு செஞ்ச ஹோஸ்ட் வந்து நல்ல இன்ட்ராக்டிவாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னவா. அதை விட இந்த எடின்பரா சிட்டிக்குள்ளே நிறைய இடங்களை எங்களுக்கு காட்டி அதை பற்றி எல்லாமே எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினவா. நீங்கள் ஒரு பொட்ட ஃபேனாக இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டியுமே கூட நீங்கள் இந்த டூரில் நீங்கள் போகிறதால ஹாரி பாட்டர் மூவி அண்ட் புக்கை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஹாரி பாட்டர் மூவியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியுமே கூட நீங்கள் அந்த எடின்பரா சிட்டியை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த டூரில் நீங்கள் விக்டோரியா ஸ்ட்ரீட்டுக்கு போவீங்க. இந்த ஸ்ட்ரீட்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் ஹாரி பாட்டர் மூவியில் வர த டேகன் அலி என்ற ஒரு இடம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறதா நம்புகிறாங்க. இதை விட நீங்கள் தி எலிஃபென்ட் ஹவுஸ் என்ற ஒரு கஃபேயை பார்ப்பீங்க. இங்கே இருந்து தான் ஜே.கே. ரோலிங் ஹாரி பாட்டர் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸை எழுதினதா சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் சென்ட் கிலேஸ் கத்தீட்ரலுக்கு போவீங்க. அங்கேயுமே வெளியிலே இருக்கிற கிரேவ் யார்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய ஹாரி பாட்டர் சம்பந்தமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இதை விட நீங்கள் ரோயல் மைல்ஸ் ரோடுக்கு போவீங்க. அங்கே எப்பயுமே நீங்கள் ஸ்காட்டிஷ் பேக் பைப்ஸ் வாசிக்கிறத நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். இந்த ஹாரி பாட்டர் டூரை முடித்த பிறகு நாங்கள் போனது த நேஷனல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்ட். இதுக்குள்ளேயும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் தெரிஞ்சு கொள்றதுக்கும் நிறையவே விஷயங்கள் இருக்குது ஸ்காட்லாண்டை பற்றி, எடின்பராவை பற்றி. இதுலேயும் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ட்ரி ஃபீ எதுவுமே இல்லை. இது ஃப்ரீ டு என்டர். இதுக்கடுத்து தான் நாங்கள் போன இடம் எலிஃபென்ட் ஹவுஸ் கேஃபே. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டர் பீர்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ட்ரிங்க் இருக்குது. இது ஒரு நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க். இது எல்லாருமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இந்த கஃபேல நீங்கள் ஜே.கே. ரோலிங்ஸ் எங்கே இருந்து இந்த விண்டோஸுக்களால் இந்த பின்னுக்கு இருக்கிற கத்தீட்ரல் இல்லாட்டி கிரேவ் யார்டு இந்த வியூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு இந்த ஹாரி பாட்டர் ஸ்டோரி எழுதினாங்களோ அந்த சேர் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஸ்காட்லாண்ட் டே 1 இந்த நெருங்கி கொண்டிருக்கிறோம். நாங்கள் லாஸ்ட்டாக எடின்பராவில் போன இடம் தான் இந்த டீன்ஸ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜுக்கு மேலாலையும் நீங்கள் நடந்தோ இல்லாட்டி பஸ்லேயோ போகலாம். அதை விட நீங்கள் அந்த பிரிட்ஜுக்குரிய வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பிரம்மாண்டமான டீன்ஸ் பிரிட்ஜ் மொத்த ஸ்ட்ரக்சரையுமே நீங்கள் பார்க்கலாம். இதில் நான் சொன்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நான் எடின்பராக்கு போனால் கட்டாயம் இதுக்கெல்லாம் போகணும் என்று நினைச்ச இடங்கள் தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த இடங்கள் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு டைமும் எனர்ஜியும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த சர்க்கஸ் லேன், ஸ்டாக் பிரிட்ஜ் மார்க்கெட் இந்த 3 இடத்துக்கும் போகலாம். 3மே பக்கத்தில் இருக்கிற இடங்கள் தான். இங்கேயும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்காட்லாண்டில் மோர் தேன் 1 டே ஸ்பெண்ட் பண்ணி சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் டே இந்த நெட்வொர்க் டே பாஸ் எடுக்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் சிட்டி பாஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு பஸ், ட்ராம் எல்லாமே அதில் இன்க்ளூடடாக இருக்கும். 6 to 6 நீங்கள் அன்லிமிட்டெட் ரைட்ஸ் வந்து போகலாம் பஸ்ஸஸ்லையும் ட்ராம்ஸ்லையும். நீங்கள் எண்ட் ஆஃப் த செகண்ட் டே திரும்ப ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்கன்னா மட்டும்
இந்த நெட்வொர்க் டே பாஸை எடுக்கலாம். ஸ்காட்லாண்டில் ஸ்பெஷலி எடின்பராவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டேயை கவர் பண்ணிட்டோம். அதை விட உங்களுக்கு இந்த ஃபுல் 4 days ஸ்காட்லாண்ட் ட்ரிப் ஐட்னரி இன்க்ளூடிங் எங்கெங்கே போகலாம், எப்பப்போ போகலாம், எந்த ஆர்டரில் போகலாம் என்ற ஒரு டீட்டெயில்டு கூகுள் மேப் லிங்க்ஸோட உங்களுக்கு ஒரு ஃப்ரீ பிளான் வேணும்னா கண்ணன் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்காட்லாண்ட் என்ற ஒரு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஹோல் பிளானுமே பிடிஎஃபாக கிடைக்கும். அப்படியே ஸ்காட்லாண்டில் அடுத்தடுத்த நாள் எப்படி ட்ரிப்பை பிளான் பண்ணலாம்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு கண்ணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமே நம்புறேன். ஸ்காட்லாண்ட் டே 2ல சந்திப்போம். பாய் ஃபார் நவ்.